18 வயசுக்கு கீழே இருக்கவங்க, இதயம் பலகீனமானவங்க, கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு வர அந்த ரோஸ் மில்க். அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரம்ப் இது மாதிரிலாம் சீன் போடுறத பார்க்கும்பொழுது. என்ன இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பாமரை மேலே தலைக்கு மேலே விட்டீங்கன்னா புதின் மெர்சல் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? சரி, அப்படி மெர்சல் காட்டணும்னு நினச்சா அப்போ இவ்வளோ பெரிய பாமரா, ஸ்டெல்த் பாமரா அப்படின்ட்டு புதின் கை தட்டி இருக்கணும். அதனால் ட்ரம்ப்பே கை தட்டின்னுக்கிறாரு. ஏங்க நீங்கள் ஒரு ஜோக் சொல்லிட்டு நீங்களே சிரிச்சிங்க அப்படின்னா நாகேஷ் கேட்குற மாதிரி தான், பொடி மட்டியே தும்புமா அப்படின்னு. பைத்தியக்காரத்தனமா இல்லை? இப்படிலாம் பண்ணி அப்படிங்களா நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் கௌதம். உண்மையிலேயே பலம் இருக்கவங்க சீன் போட மாட்டாங்க, இல்லாதவங்க தான் சீன் போடுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ட்ரம்ப் பண்ணினுக்கிறார். இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. பார்த்தீங்களா, நாங்கள் எவ்வளோ பாம்பர்ஸ் வச்சுக்கிறோம் பாருங்க, எங்களுடைய ஃபைட்டர் ஜெட்லாம் பாருங்கள் அப்படின்னா அவர் புட்டின் சிரிச்சுட்டே போவார். எல்லாம் சரிங்கண்ணே, உங்களுடைய பாம்பர்ஸோ இல்லை வெப்பன்ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி எங்கள் முன்னாடி காமிக்கலாம், நாங்கள் பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய ஆயுதங்கள் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் கண்ணால் பார்க்கவும் முடியாது, அதை பிடிக்கவும் முடியாது. இந்த பாமா மின்னல் அப்படின்போது அப்படி வந்துட்டு இப்படி போகும் பாரு, அந்த மாதிரி எங்களுடைய மிசைல்ஸ் எல்லாம் உங்களுடைய பேட்ரியாட்டே வந்து பார்க்க முடியாது, ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னும் போது உங்ககிட்ட நேரில் காமிக்கிறதுக்கு என்னால் முடியல. ஐ எம் சாரி, இப்படித்தான் புத்தின் நினச்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடுங்க, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு போஸ்டரிங். பார்த்தீங்களா நாங்கள் வந்து புத்தினை மிரட்டிட்டோம் அப்படின்னு இவங்க தரப்பில் ஃபயர் விடுறது. இந்த அரசியலில் காமெடி அப்படின்றது ஏதோ நம்ம நாட்டில் மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. உலக அளவில் இப்போ அமெரிக்கா அதில் டாப்பில் இருக்காங்க, காமெடி அரசியல் பண்ணுறது அப்படின்னு.